ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட்டும் நமக்கு சொல்லிட்டாங்க. நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி யுக்தி சீரீஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 42 டெஸ்ட்டுக்கு மேலே நான் பிப்ரவரியில் ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இல்லை கிரிட்டு ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ஃபைனல் ரிவிஷன் எனக்கு தேவை. நான் யுக்தி கிரிட்டு இந்த ரெண்டுலேயுமே நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணலை. பட் ஃபைனல் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் நான் எழுத ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 2 மாதம் ரேஸ் என்ன மாதிரி ப்ரோக்ராம் கொண்டு போக போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு யுக்தி ஃபைனல் ரிவிஷன் மார்க் டெஸ்ட்டு. ஸோ இதில் 14th ஆகஸ்ட், அதாவது 14 ஆகஸ்ட் அன்னைக்கு ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று நடத்த போகிறோம். இதில் லாஸ்ட் ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் அதுக்கு நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு தெரிய போகுது. ஸோ 18th ஆகஸ்ட்டும் 21st ஆகஸ்ட்டும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு 1 and 2 வந்து நடத்த போகிறோம். இது ஃபுல் மார்க்காக இருக்க போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இருக்க போது நீங்கள் எப்படி இந்த மார்க் அடுத்து வரக்கூடிய 2 மாதத்தை எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 2 மார்க் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, எல்லா சப்ஜெக்டையும் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபுல் மார்க் எழுதுனா மட்டும்தான் உங்களால் எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கு எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு மட்டும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு வச்சுருக்கிறோம். ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 21 இந்த 2 நாளில் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட். இது ஃபுல் மார்க்காக இருக்க போது, எல்லா சப்ஜெக்டும் இருக்க போது, மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சர்ப்ரைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். இது எழுதி முடித்தோடனே உங்களுக்கு வீட்டில் ஒரு ஐடியா வரும். நான் பாலிட்டியில் வீக்காக இருக்கேன், எக்கனாமிக்ஸில் வீக்காக இருக்கேன், ஜாகிரஃபியில் வீக்காக இருக்கேன். அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து டாபிக் வைஸாக ரெடியாக போகிறீங்க. அப்போ இந்த யுக்தி மார்க் டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? 24 ஆகஸ்ட் மண்டேல ஸ்டார்ட் ஆக போகுது. 200 கொஸ்டின்ஸு. ஸோ லாங்குவேஜ்லேருந்து 100 கேள்வி, குறிப்பாக இலக்கணம், கிராமர். இங்கிலீஷ் மீடியமான கிராமர், தமிழ் மீடியம் இலக்கணம், யூனிட் 1 அப்படியே. ஆடானில் பாருங்கள், கலைச்சொற்கள் அறிவியல் கல்வின்னு வந்திருக்கும். இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம். ஜிஎஸ்ல பாலிட்டியோட ஃபுல் சிலபஸும், மேக்ஸில் வந்து ஃபுல் சிலபஸ். டெஸ்ட் 1. டெஸ்ட் 2 பாருங்கள், அதே அழகு 2 ஆடானில் என்ன இருக்குது, ஜிஎஸ் டாபிக் யூனிட் 6, மேக்ஸ் ஃபுல் சிலபஸ். டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5. ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டு கிட்டத்தட்ட எல்லா பெரிய சப்ஜெக்டையும் முடிச்சிருப்பீங்க, ஜாகிரபி சயின்ஸை தவிர. லாங்குவேஜ் இருக்கும், அதர் ஆடான் டாபிக்ஸ் இருக்கும், ஜிஎஸ் டாபிக் இருக்கும், மேக்ஸ் இருக்க போகுது. இப்போ நான் ஒரு செட்டை கவர் பண்ணிட்டேன். நான் மார்க் டெஸ்ட் எழுதி வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வீக்னஸை நான் இந்த பிரித்து எழுதக்கூடிய இந்த டெஸ்ட்டில் சப்ஜெக்ட் வைஸ் கவர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் எப்படி ரெடியாக போகிறேன்? பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ்ஸு ஆகஸ்ட் 2025 ஜூலை 2026 வரைக்கும் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது, அது மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு செட்டு. இது ஒரு டெஸ்ட்டாகவே போகுது. பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஒரு டெஸ்ட். இதை தாண்டி 7வது டெஸ்ட் பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன எழுதுனீங்களோ அதே டாபிக். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வீக்காக இருந்தீங்களோ அதை சரி பண்ணிவிட்டு இதை ஸ்கோர் பண்ணணும். பட் அடிஷ்னலாக ஆகஸ்ட் செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். யூனிட் 6 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் யூனிட் 6ஓட டாப்பிக்கோட டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியன் ஐஎன்எம்மோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்போ ஐஎன்எம்மோட டாப்பிக்கோட டெஸ்ட்டு, திரும்ப இந்தியன் எக்கனாமி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி சம்மந்தப்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபுல் டெஸ்ட். ஹிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் மறுபடியும் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். அடுத்து ஜாகிரபி சயின்ஸோட ஃபுல் சிலபஸ், லாங்குவேஜோட ஃபுல் சிலபஸ். அப்போ லாங்குவேஜ் தனித்தனியாக ஒரு 10 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ லாங்குவேஜோட ஃபுல் சிலபஸ் 2 டெஸ்ட் இருக்கும். ஜாகிரபி சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜூலை 2020 கரண்ட் அஃபேர்ஸோட முடிக்கணும். இதை தாண்டி அக்டோபர் மாதம் நீங்கள் நுழைஞ்ச உடனே ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் மார்க் தான் எழுத போகிறீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. 2, 5, 7, 9. சம் மார்க் டெஸ்ட் 2 நாள் கேப் இருக்கும், சில மார்க் டெஸ்ட்டுக்கு 1 நாள் கேப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட் எழுத போகிறீங்க மார்க் டெஸ்ட். ஏன்னா டேட் மாறினால ஒரு 10லேருந்து 13 டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க. ஏறக்குறைய இதிலே பாருங்களேன், கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸு மறந்துடாமல் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை யூஸ் பண்ணிக்கிங்க. கட்டாயம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா, இந்த குரூப் 2ல உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் டுகெதர்.
அச்சீவ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோடு முடிக்கிறோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த குரூப் 2 குரூப் 4 நமக்கானதாக இருக்கட்டும். உங்களோட பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தப்பு என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்காக டெஸ்ட் நடத்த நாங்கள் ரெடி. டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களோட தப்பு என்ன சரி என்னன்னு தெரியும். ஸோ மறந்துடாமல் வாங்க, இந்த டேட்டில் வாங்க. நாளையிலேருந்து இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் நடக்க போகுது. வந்து 3 மணி நேரம் உட்காந்து எழுதி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு கண்டுபிடிங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன் வீக்காக இருக்கேன்னு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த 2 மாதம் தூங்காமல் இந்த முயற்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கட்டாயம் இந்த வருஷம் நம்ம கையில் அந்த வேலையோட அடுத்த வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.